மாவட்டம் ஆண்டிப்பட்டி நகரில் பேரூராட்சி பகுதிக்குட்பட்ட கொண்டமநாயக்கன்பட்டியில் 800 ஆண்டுகள் பழமையான ஒன்னம்மாள் தொட்டராயர் கோவில் உள்ளது. இக்கோவில் தெருவில் பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் புதிதாக கழிவுநீர் வாய்க்கால் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கோவில் வளாகத்திற்குள்ளேயே கழிவுநீர் வாய்க்கால் செல்வதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதோடு துர்நாற்றம் வீசி கோவில் அசுத்தம் ஏற்பட்டு கோவிலின் புனிதத்தன்மை பாதிப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். எனவே வாய்க்காலை கோவில் வளாகத்திற்குள் செல்லாமல் மாற்று வழியில் அமைக்க வேண்டும் என்றும் கழிவுநீர் வாய்க்காலை கோவில் வளாகத்திற்குள் கட்டும் பேரூராட்சி செயல் அலுவலர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஆண்டிப்பட்டி வட்டாட்சியர் மற்றும் தேனி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பேரூராட்சி எல்லைக்கு உட்பட்ட தொட்டராயர் ஒன்னம்மாள் திருக்கோவிலானது பல வருடங்களாக பழமையான திருக்கோவிலாகும். அந்த திருக்கோவிலானது 1794 சர்வே நம்பரில் எங்களுக்கு நேரடி பாத்தியப்பட்ட பட்டா நிலமாக சொந்தமாக இருக்கிறது. அந்த கோவிலுக்கு தினசரியாக வெள்ளி செவ்வாய்க்கிழமை 1000க்கும் மேற்பட்ட பெண்களும் தினசரி வழிபாடு செய்து வருகின்றனர். இதில் ஆண்டிப்பட்டி பேரூராட்சி நிர்வாகத்தின் மூலம் கழிவுநீர் வாய்க்காலை அமைத்து அந்த கோவிலினுடைய புனிதத்தன்மையை கெடுக்கும் கெட்ட எண்ணத்தோடு அந்த சாக்கடை கால்வாயை குறிப்பாக அந்த கோவிலினுடைய வளாகத்தின் வழியாக கடத்துவதாக எங்கள் தகவல் தெரிவிக்கப்பட்டதன் பேரில் தேனி மாவட்டத்தினுடைய ஆட்சியாளர்களையும் ஆண்டிப்பட்டியினுடைய தாசில்தார்கள் நேரடியாக சந்தித்து மனு அளித்து உடனடியாக அந்த கழிவுநீர் வாய்க்காலில் இருக்கக்கூடிய அந்த திட்டத்தை உடனடியாக ரத்து செய்து கோவிலினுடைய புனிதத்தன்மையும் கோவிலினுடைய எங்களுடைய நேரடியாக கட்டுப்பாட்டுக்கூடிய பட்டா நிலத்தை எங்களுடைய நேரடியில் அனுபவிப்பதற்கு அவங்க எங்களுக்கு உதவி செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். குறிப்பாக இந்த விஷயத்தில் மாவட்ட ஆட்சியரும் தாசில்தார் அவர்களும் பேரூராட்சி செயலாளர் மீது உரிய நடவடிக்கை எடுத்து அந்த திட்டத்தை ரத்து செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் கமிட்டி சார்பில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி சார்பில் கிராமப்புறம் கிளைகளில் உறுப்பினர் சேர்க்க வேண்டும் உள்ளிட்ட 5 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. மேலும் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய மாவட்ட தலைவர் கட்சியின் செயல்பாடுகளை மக்கள் மத்தியில் சேர்க்க வேண்டும் என்றும் நமது கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்றும் அறிவுரை வழங்கினர். மதுரை தமுக்கம் மைதானத்தில் மாவட்ட நிர்வாகம் தென்னிந்திய பதிப்பாளர் சங்கம் சார்பில் புத்தக திருவிழா நடந்து வருகிறது. இந்த ஆண்டு குழந்தைகளுக்கான புத்தகங்கள் அதிக அளவில் உள்ளதால் குழந்தைகள் தாங்களாகவே ஸ்டால்களுக்கு சென்று புத்தகங்களை வாங்கி மகிழ்கின்றனர். வரும் 16ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த புத்தக கண்காட்சிக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் தினமும் பள்ளி மாணவர்கள் 2000 பேர், கல்லூரி மாணவர்கள் 1500 பேரை பேருந்தில் இலவசமாக அழைத்து வர ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. என்னோட நேம் லோக பிரபாவதி. நாங்கள் திருவேடகம் நரேந்திரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லேருந்து வரோம். இங்கே தமுக்கத்தில் புத்தக கண்காட்சி வருஷம் போடுவாங்க. நான் தனியாக இது வரைக்கும் வந்திருக்கேன். இந்த தடவை ஃபஸ்ட் டைம் ஸ்டூடெண்ட்ஸோடு நாங்கள் வந்திருக்கோம். 7th 8th ஸ்டூடெண்ட்ஸோடு வந்தோம். எல்லா புக்ஸுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நான் தேடி ஓஷோ புக்ஸ் வாங்கியாச்சு. ஸ்டூடெண்ட்ஸுமே அவங்களுக்கு தேவையான புக்ஸ், திருக்குறள் புக்ஸ் அந்த மாதிரி நிறையா வாங்கினாங்க. ஸ்டால்ஸ் எல்லாமே பார்த்தோம். எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய புக்ஸு, அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான ஸ்டோரி புக்ஸு, கார்ட்டூன் புக்ஸு, ட்ராயிங் புக்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஸோ டீச்சர்ஸ் நாங்கள் 3 பேர் வந்தோம். எங்களுக்குமே தேவையான புக்ஸ் எல்லாமே வாங்கியிருக்கோம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எல்லாருமே இந்த கண்காட்சி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறேன். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த கோவில்பட்டி சாலையில் பன்னாங்கொம்புவை சேர்ந்த ஜெகநாதன் என்பவர் மணப்பாறை ஆவின் பால் நிறுவனத்தில் இருந்து பால் கேன்களை ஈச்சர் லாரியில் ஏற்றிக்கொண்டு கோவில்பட்டி சாலையில் உள்ள மேட்டுக்கடை நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது கோவில்பட்டியிலிருந்து யாகாபுரத்தை சேர்ந்த பாண்டி என்பவர் மினி சரக்கு வேனில் பால் கேன்களை ஏற்றிக்கொண்டு கோவில்பட்டியிலிருந்து மலையடிப்பட்டி நோக்கி சென்று கொண்டிருந்தார். இந்நிலையில் மணப்பட்டி பிரிவு அருகே முதியவர் ஒருவர் இருசக்கர வாகனத்தை குறுக்கே ஓட்டி சென்ற நிலையில் இருசக்கர வாகனத்தின் மீது மோதாமல் இருக்க 2 பால் வண்டி ஓட்டுநர்களும் வாகனங்களை திருப்பியபோது 2 பால் வண்டிகளும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டது. இதில் ஈச்சர் லாரி ஓட்டுநர் ஜெகநாதன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மற்றொரு பால் வாகனத்தின் ஓட்டுநர் பாண்டி பலத்த காயமடைந்தார். உடனடியாக அருகில் இருந்தவர்கள் காயமடைந்த பாண்டியை வண்டியின் இடிபாடுகளுக்குள் இருந்து மீட்டு மணப்பாறை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் பற்றி தகவல் அறிந்த மணப்பாறை காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து விபத்தில் இறந்த ஜெகநாதன் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மணப்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த அம்மனூர் பகுதியில் அமைந்துள்ள சிட்கோ தொழில்பேட்டையில் இயங்கி வரும் தனியார் தொழிற்சாலையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதனையடுத்து தீ மளமளவென பரவி தொழிற்சாலை முழுவதும் கொழுந்துவிட்டு எரிந்துள்ளது. இதுகுறித்து அளிக்கப்பட்ட தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் சுமார் 2 மணி நேரம் போராட்டத்திற்கு பின் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதனைத் தொடர்ந்து அரக்கோணம் நகர காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் சம்பவ இடத்தில் தீ விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் கூட்டுறவு காய்கறி அங்காடி திறப்பு விழா நடைபெற்றது. இதில் நாமக்கல் மண்டல இணைப்பதிவாளர் அருளரசு கலந்து கொண்டு அங்காடியை திறந்து வைத்து முதல் விற்பனையை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சரக துணை பதிவாளர் ஜேசுதாஸ், RCMS செயலாட்சியர் நாகராஜன், கூட்டுறவு சார் பதிவாளர்கள் திருமுருகன், தேவகி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். வார விடுமுறை மற்றும் மிலாது நபி தொடர் விடுமுறையொட்டி தங்களின் சொந்த ஊர்களுக்கு சென்று விடுமுறையை கொண்டாடுவதற்காக சேலம் புதிய பேருந்து நிலையத்தில் காலை முதலே ஏராளமான பயணிகள் குவிந்து வருகின்றனர். குறிப்பாக சேலத்திலிருந்து தருமபுரி, கிருஷ்ணகிரி, கள்ளக்குறிச்சி, ஆத்தூர், ஓசூர், பெங்களூரு, கோவை, காஞ்சிபுரம், சென்னை, மதுரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு செல்லும் பயணிகளும் குவிந்தனர். இதனால் புதிய பேருந்து நிலையத்தில் எங்கு பார்த்தாலும் பயணிகள் கூட்டம் அலைமோதி காணப்பட்டது. மேலும் வெளியூர் செல்லும் பயணிகளின் வசதிக்காக வழக்கமான பேருந்துகளுடன் 250 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டு வருகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த பெரியங்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் வில்வநாதன் கலந்து கொண்டு 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகளுக்கு 165 மிதிவண்டிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட பள்ளிகள் துணை ஆய்வாளர் தாமோதரன், பள்ளி தலைமையாசிரியர் ஜோதிலதா, ஒன்றிய குழு உறுப்பினர் ஜோதிவேலு, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடக்கு மாவட்ட செயலாளர் ஓம் பிரகாசம் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் என பலர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே பாலம்பட்டி பகுதியில் பழனி நோக்கி அதிவேகத்தில் சென்ற சொகுசு கார் முறையான எச்சரிக்கை அறிவிப்புகள் மற்றும் குறியீடுகள் இல்லாத வேக தடைகள் மீது ஏறியபோது நிலை தடுமாறி உடுமலை நோக்கி வந்த இருசக்கர வாகனத்தின் மீதும் பேருந்து நிறுத்தத்தில் பேருந்துக்காக காத்திருந்த இருவர் மீதும் மோதியது. இந்த விபத்தில் பேருந்துக்காக காத்திருந்த மோகன்ராஜ் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜகோபால், ரங்கசாமி என்பவரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். மேலும் காரை ஓட்டி வந்த கணவன், மனைவி மற்றும் குழந்தை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் உடுமலை பழனி தேசிய நெடுஞ்சாலையில் வேக தடைகளுக்கு உரிய எச்சரிக்கை பலகை வைக்காத நெடுஞ்சாலைத்துறையை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த உடுமலை வருவாய் வட்டாட்சியர் சுந்தரம் மற்றும் டிஎஸ்பி ஆறுமுகம் ஆகியோர் பொதுமக்களிடம் சமரசம் செய்து நெடுஞ்சாலைத்துறையினருக்கு தகவல் கொடுத்து உரிய எச்சரிக்கை பலகைகள் வைக்க ஏற்பாடு செய்வதாக உறுதியளித்ததைத் தொடர்ந்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவிலில் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த மணல் மற்றும் சவுடு லாரி உரிமையாளர்கள் சங்கங்கள் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சங்கத்தின் தலைவர் யுவராஜ் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாநில தலைவர் யுவராஜ், தமிழ்நாட்டில் நிறுத்தி வைக்கப்பட்ட மணல் குவாரிகளை திறக்க வலியுறுத்தியும் தமிழகத்தில் காலாவதியான 32 சுங்கச்சாவடிகளை அகற்ற வலியுறுத்தியும் செப்டம்பர் 20ஆம் தேதி சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் இருந்து சுமார் 5000த்திற்கும் மேற்பட்ட மணல் லாரிகளுடன் சென்னை கோட்டையை நோக்கி பேரணியாக செல்ல முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மணல் குவாரிகளை திறக்க சொல்லி தொடர்ந்து அரசிடம் வலியுறுத்தி வருகிறோம். ஆகவே முதல்வருடைய கவனத்துக்கு கொண்டு செல்லும் வகையிலே நாங்க 20ஆம் தேதி இங்கிருந்து கோட்டையை நோக்கி முதல்வரை சந்திக்க ஊர்வலமாக செல்வதற்கு சிங்கப்பெருமாள் கோயிலிருந்து கோட்டையை நோக்கி ஊர்வலம் அறிவித்திருந்தோம். ஆனால் இப்போ கூடுதலாக அன்றைய தினம் லாரிகளும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுறோம். அதாவது இந்த 3-4 மாவட்ட லாரிகள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு அரசு கவனத்தை ஈர்க்கும் வகையில் அனைத்து லாரிகளும் இங்கிருந்து கோட்டையை நோக்கி போவோம். அதாவது தொடர்ந்து 11 மாதங்களாக மணல் குவாரி நிறுத்தப்பட்டது. இடி ரேடுக்கு அப்புறம் ஒரு இடி ரேடு வந்த பிறகு அரசு என்ன செய்யணும்? மணல் முக்கியமான பொருள். அப்போ அந்த துறைக்கு அசிங்கம் ஏற்பட்டிருக்கு, இல்லை அந்த துறையில முறைகேடு ஏற்பட்டிருக்குன்னு இடி சொல்லும் போது அந்த துறையை சார்ந்த அமைச்சரை மாற்றி விட்டோ இல்லை அந்த துறையை முதல்வர் எடுத்துக்கொண்டோ அந்த துறையை எடுத்து மக்களுக்கு இந்த அத்தியாவசியமான இந்த மணல் முக்கியமான பொருளை கொடுக்க வேண்டும். இன்னைக்கு தரமற்ற சாண்டுனால இன்னைக்கு அனைத்து பில்டிங்களும் இடி, அதாவது நம்ம
போலீஸ் குவார்ட்டர்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி ஹவுசிங் போர்டு ஆகட்டும், இது மாதிரி நிறைய இடத்துல இந்த எம்சாண்டினால கட்டப்பட்ட வீடுகள்லாம் கையாலே பெருக்கப்படுதுன்னு வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் 11 மாதங்களாக மணல்கள் வழங்கவில்லை, ஒரு புடி மணல் கூட வழங்கவில்லை என்றால் இங்க இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான லாரி உரிமையாளர் ஆகட்டும், தொழிலாளர் ஆகட்டும், அதை சார்ந்த ஓட்டுநர் எல்லாம் இங்க கஷ்டப்படுறாங்க. கள்ளக்குறிச்சி அரசு கலை அறிவியல் கல்லூரியில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம் சார்பில் தேசிய ஊட்டச்சத்து மாத விழா நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் முன்னியன் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் கலந்து கொண்டு ஊட்டச்சத்தின் அவசியம் குறித்து பேசினார். இதையடுத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. முன்னதாக கல்லூரி வளாகத்தில் மரக்கன்று நட்ட மாவட்ட ஆட்சியர் தொடர்ந்து ஊட்டச்சத்து படைப்புகள் அடங்கிய கண்காட்சியை பார்வையிட்டார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட திட்ட அலுவலர் செல்வி, அரசு கலை கல்லூரி வேதியியல் துறை பேராசிரியர் தர்மராஜா, குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் பிரியதர்ஷினி, குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர்கள் நிரஞ்சனா, ஜெயந்தி, கல்பனா உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதிக்குட்பட்ட அன்னியூர் கிராமத்தில் உள்ள அரசு பள்ளி ஆண்கள் மற்றும் பெண்கள் விடுதியில் அடிப்படை வசதிகள் உள்ளதா என சட்டமன்ற உறுப்பினர் அன்னியூர் சிவா திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது மாணவர்கள் மதிய உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்தபோது சமையல் அறைக்குள் சென்று உணவின் தரம் எவ்வாறு இருக்கிறது எனவும் விடுதியில் அடிப்படை வசதிகள் வழங்கப்படுகிறதா எனவும் மாணவர்களிடம் கேட்டறிந்தார். இதையடுத்து மாணவிகளிடம் குறைகளை கேட்டறிந்து அனைத்து குறைகளையும் நிவர்த்தி செய்து தருவதாக உறுதியளித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் SRMU தெற்கு ரயில்வே சென்னை கோட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் அதன் தலைவர் ராஜா ஸ்ரீதர் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் துணை பொதுச் செயலாளர்கள் ஈஸ்வர்லால், பால் மேக்ஸ்வெல் ஜான்சன் மற்றும் பலர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதில் சென்னை, திருவள்ளூர், அரக்கோணம், திருத்தணி, புத்தூர், வாலாஜா ரோடு, காட்பாடி, ஜோலார்பேட்டை, செங்கல்பட்டு உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய SRMU இயக்க தலைவர் ராஜா ஸ்ரீதர், கடந்த 100 ஆண்டுகளில் தொழிற்சங்கம் செய்த சாதனைகளை விளக்கியும் ஒன்றிய அரசின் தொழிலாளர் விரோத போக்கை எதிர்கொண்ட விதம், 8வது சம்பள கமிஷன் அமல்படுத்த எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள், தொழிற்சங்க அங்கீகார தேர்தலை எதிர்கொள்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை நகராட்சி அலுவலகத்தில் குழந்தைகள் பாதுகாப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. நகரமன்ற தலைவர் திருநாவுக்கரசு தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்ணன், நகராட்சி ஆணையாளர் இளவரசன் மற்றும் 10க்கும் மேற்பட்ட பல்வேறு துறைகளை சார்ந்த அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் குழந்தைகளை பாதுகாப்பான முறையில் வளர்ப்பது குறித்தும், அண்மை காலமாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் அதிக அளவில் குழந்தைகள் கொடுமைப்படுத்துவதை எதிர்த்தும், குழந்தைகளை எவ்வாறு பாதுகாப்பான முறையில் வளர்க்க வேண்டும் என்பது குறித்தும் விவாதிக்கப்பட்டது. திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே டால்மியாபுரம் பகுதியில் செயல்படும் டால்மியா பாரத் பவுண்டேஷன் மூலம் கள்ளக்குடி காட்டு ஓடையில் 30.5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தடுப்பணை கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டும் விழா நடைபெற்றது. இதனை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு அடிக்கல் நாட்டி துவங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார், டால்மியா சிமெண்ட் நிறுவனத்தின் செயல் இயக்குநர் விநாயகமூர்த்தி, லால்குடி கோட்டாட்சியர் சிவசுப்பிரமணியன், வட்டாட்சியர் முருகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி உடல்நலக்குறைவால் நேற்று முன்தினம் காலமானார். அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து தேனி மாவட்டம் சின்னமனூர் தேரடியில் இருந்து ஊர்வலமானது தொடங்கி முக்கிய வீதிகளில் கண்ணாடி கடை, காந்தி சிலை, ரவுண்டானா பகுதியில் நிறைவு பெற்றது. இதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சியினர் கலந்து கொண்டனர். சென்னை அடுத்த அம்பத்தூர் பட்டறைவாக்கம் சாலையில் தனியார் இடத்தில் வைக்கப்பட்டிருந்த 2 கண்டெய்னர்களுக்கு இடையே பசுமாடு ஒன்று சிக்கிக் கொண்டிருப்பதாக தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற அம்பத்தூர் தொழிற்பேட்டை தீயணைப்புத் துறையினர் கிரேன் இயந்திரத்தின் உதவியுடன் சுமார் அரை மணி நேரம் போராடி கண்டெய்னர்களுக்கு இடையே சிக்கிக் கொண்டிருந்த பசுமாட்டை பத்திரமாக மீட்டு உரிமையாளர்களிடம் ஒப்படைத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள ஒழுப்பாக்கம் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென சாலை ஓரம் இருந்த டீ கடையில் வாகனத்தை ஓரம் கட்ட ஓட்டுநர் முயற்சி செய்துள்ளார். அப்போது முறையாக சிக்னல் எதுவும் கொடுக்காமல் சாலை ஓரத்தில் நிற்க முயற்சி செய்ததால் அவ்வழியாக வந்த 2 கார்கள் முன்னே சென்று கொண்டிருந்த காரின் மீது மோதி விபத்துக்குள்ளானது.
இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் எந்தவித காயங்களும் ஏற்படாமல் உயிர் தப்பினர். மேலும் இவ்விபத்து தொடர்பாக மதுராந்தகம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி உடல்நலக்குறைவால் நேற்று முன்தினம் காலமானார். அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து திருப்பூரில் திமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மதிமுக, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் சார்பில் மௌன அஞ்சலி ஊர்வலம் குமரன் சிலை முன்பு இருந்து துவங்கி மாநகராட்சி அலுவலகம் வரை நடைபெற்றது. இந்த மௌன அஞ்சலி ஊர்வலத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் கருப்பு பட்டை அணிந்து கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து மாநகராட்சி அலுவலகம் முன்பு அமைக்கப்பட்டிருந்த சீதாராம் யெச்சூரியின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். நீலகிரி மாவட்டம் உதகை JSS பார்மசி கல்லூரியில் பார்மசி பயிற்சித்துறை சார்பில் மருந்தியல் ஆராய்ச்சி மற்றும் மருந்தியல் நடைமுறையில் வளர்ந்து வரும் சிறப்பான மாற்றங்கள் என்ற தலைப்பில் 2 நாள் தேசிய கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கில் நோயாளிகளுக்கு சிறந்த கவனிப்பை வழங்குவது, மருந்து சிகிச்சை மேலாண்மை, மருந்து பாதுகாப்பு, சுகாதார பாதுகாப்பு ஆகிய தலைப்புகளில் கருத்துரைகள் வழங்கப்பட்டது. இதில் நாடு முழுவதிலும் இருந்து 800 ஆராய்ச்சியாளர்கள் பங்கேற்றனர். தேனி மாவட்டம் உப்புக்கோட்டை முத்தாலம்மன் கோவில் மேலத்தெருவை சேர்ந்தவர் சங்கர். இவரது 2வது மனைவி பாண்டீஸ்வரி. இந்த தம்பதிக்கு கடந்த 52 நாட்களுக்கு முன்னர் ஆண் குழந்தை பிறந்துள்ளது. இந்த நிலையில் சங்கர் தனது ஆண் குழந்தையை அடையாளம் தெரியாத நபர்களுக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்ததாக கிடைத்த தகவலின் பேரில் தேனி மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர் சத்யா விசாரணை மேற்கொண்டார். அப்போது குழந்தை விற்பனை செய்யப்பட்டது உறுதி செய்யப்பட்டது. பின்னர் இதுகுறித்து குழந்தைகள் நல அலுவலர் சத்யா தேனி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் குழந்தையை விலைக்கு வாங்கிய போடியை சேர்ந்த சிவக்குமார் மற்றும் அவரது மனைவி உமா மகேஸ்வரி மற்றும் குழந்தையின் தந்தை சங்கர் ஆகியோரை கைது செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாடாளுமன்ற காங்கிரஸ் கட்சியின் பொருளாளராக கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் நியமிக்கப்பட்டுள்ளதை அடுத்து மதுரை காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மதுரை புதூர் பேருந்து நிலையம் அருகில் காங்கிரசார் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு வர்த்தக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் நல்லமணி, மதுரை மாவட்ட சிறுபான்மை பிரிவு அப்துல் மாலிக், ஆசிர் உசேன், மதுரை வட்டார தலைவர் சபி, காங்கிரஸ் கட்சியின் சமூக ஊடகத்துறை முருகேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரிக்கு இந்தியா மட்டுமல்லாமல் வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம். இந்நிலையில் தற்போது தொடர் விடுமுறை என்பதால் கன்னியாகுமரியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். சூரிய உதயத்தை காண அதிகாலையிலேயே ஏராளமான சுற்றுலா பயணிகள் கடற்கரை திடலில் குவிந்ததால் சாலையோர வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் 2 நாட்களுக்கு கடலில் பிள்ளையார் கரைப்பு நிகழ்ச்சி நடைபெறவுள்ளதால் அங்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்களின் மறைவையொட்டி கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் பேருந்து நிலையத்தில் இந்திய கூட்டணி கட்சிகளின் சார்பில் தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் திமுக நகர செயலாளர் கணேசமூர்த்தி, விசிக கடலூர் தெற்கு மாவட்ட செயலாளர் மணபாலன், மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாநில துணை செயலாளர் ராஜலட்சுமி, நகர செயலாளர் நாகராஜன், வானமா தேவி ராஜா, கம்யூனிஸ்ட் கட்சியின் வட்டக்குழு உறுப்பினர் பிரகாஷ், மூத்த தலைவர் மகாலிங்கம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தினர். வடகிழக்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளது. இதன் காரணமாக தூத்துக்குடி துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இந்நிலையில் தூத்துக்குடி விசைப்படகு மீனவர்கள் 2வது நாளாக கடலுக்கு செல்லவில்லை. துறைமுகத்தில் சுமார் 265 விசைப்படகுகள் கடலில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்களின் மறைவையொட்டி கடலூர் மாவட்டம் சிதம்பரம் மேலவீதி பெரியார் சிலை அருகில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு அனைத்து கட்சிகளின் சார்பில் மாலை அணிவித்து புகழஞ்சலி செலுத்தப்பட்டது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நகர செயலாளர் ராஜா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு உறுப்பினர் ரமேஷ் பாபு, மூத்த தலைவர் மூசா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ்வொலி, சிதம்பரம் நகர செயலாளர் ஆதிமூலம், நகரமன்ற துணைத் தலைவர் முத்துக்குமரன் மற்றும் திமுக, மதிமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர்.
விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி திண்டிவனம் சாலையில் நங்கிலி கொண்டான் பகுதியில் புதிதாக சுங்கசாவடி கட்டப்பட்டு நடைமுறைக்கு வந்துள்ளது. இந்நிலையில் சுங்கசாவடி அருகில் உள்ள ஊரணித்தாங்கல், காந்திநகர், வடவானூர், சேர்விலாக்கம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள கிராம மக்கள் தங்களது அவசர தேவைக்கு அடிக்கடி செஞ்சி பகுதிக்கு சென்று வருவதால் தங்களது வாகனங்களுக்கு சுங்கசாவடியில் சுங்க கட்டணம் இல்லாமல் அனுமதிக்க கோரி பலமுறை கோரிக்கை வைத்தனர். இருப்பினும் சுங்க கட்டணம் வசூலிக்கப்படுவதால் பொதுமக்கள் வேதனையடைந்துள்ளனர்.